இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி எனக்கு தந்த வசனம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது கலிலேயா தேசம் எங்கும் போய் அங்கே இருந்த தேவாலயங்களில், ஜபக்கோபுரங்களில், சந்துகளில், ஜப வீட்டுகளிலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே ஒரு சம்பவம் நடந்தது. தேவனையே பிரமிக்க வைத்த ஒரு சம்பவம் அது. உலகத்தில் அது சாத்தியமில்லாத ஒன்றுதான். அதை கண்டு தேவனை பிரமித்து போனார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40-41 நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லோரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்குவின் புஸ்தகம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவர் இடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் யார்? குஷ்டரோகி. அவனால் முழங்கால் போடிட முடியாது. அவனுடைய கைகள் எல்லாம் கரடு முரடுகளாய் இருக்கும். ஆனாலும் அவருக்கு முன்பு முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால், அவன் கேட்கிறான் பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, பலத்த கைகளை தட்டி. ஒரு பக்கம் அவன் குஷ்டரோகம். அவனுடைய பார்த்தால் எல்லாரும் அருவருப்பார்கள். ஒரு குஷ்டரோகியால் முழங்கால் படியிட முடியாது. முழங்கால் படியிடுகிறான். அவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்திருந்தால் அவரையே மனது உருக செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு மனது அப்படியே உருகினதாம் அவருக்கு. அந்த குஷ்டரோகி எப்படி இருப்பான்றீங்க? கையெல்லாம் நார் இருக்கும், வெடிச்சு வெடிச்சு ஊத்தும். அவன் கேட்டிருப்போம், ஆண்டவரே, 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 உமக்கு என்ன பிடிச்சா? நான் குஷ்டரோகி, யாரும் தொட மாட்டாங்க ஆண்டவரே, யாரும் என்ன தொற்ற மாட்டாங்க ஆண்டவரே, உமக்கு பிடிச்சா என்ன சொசமாக்க உம்மாலே. இந்த வார்த்தை இயேசுவை மனது உருகிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனை உருகச் செய்தது. ஒரு அனல் ஒரு மெழுகை உருக பண்ணும். ஒரு நெருப்பு ஒரு இரும்பை உருக பண்ணும். ஆனால் இவனுடைய ஜெபம் அவரை உருக பண்ணிற்று. அவர் மனதுருகி தம் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகிறவர் சொல்லுகிறார், இந்த உறக்கத்தின் இரக்கத்தின் விடுதலைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் சொல்லுகிறார், நான் மனதுருகி உங்களை தொடுவேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி. என் அருமையான மகனே, மகளே, சமீப காலத்திலே நாங்கள் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தோம். சீல் என்கிற ஒரு இடத்திற்கு. அங்கே பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தோம். மண்டையிலெல்லாம் புழுக்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து புழுக்களை தட்டி 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 இந்த புழுக்கள் எல்லாம் கீழே தள்ளுவாங்க. அந்த இடத்திற்கு நான் போயிருந்தேன். கொடுமையான ஒரு இடம். ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்திற்கு நீ போய் வா என்றார். என் மகன்லாம் உள்ள வந்துட்டு வெளியே ஓடிட்டாங்க, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
முடிச்சிட்டு ஃப்ளைட்ல ஊருக்கு வர்றோம். எல்லாரும் வாழ்க்கை வெறுத்து போயிட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னார், அவர்களை தொட்டு ஜெபம் பண்ணுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை தொட்டு ஜெபம் பண்ணுப்பா. குஷ்டரோகியை கூசாமல் தொட்டவரின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களே. ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் குஷ்டரோகிகளாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவத்திலே குஷ்டரோகிகளாய் இருக்கிறோம். சீரிய தரைத்தின் படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகிதான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பே கொடுத்தார். ஆனால் அவன் யாரு? குஷ்டரோகி. அவனை கொண்டு தேவன் ஒரு தேசத்தையே ரட்சித்தார். ஆனாலும் அவன் குஷ்டரோகி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகியின் ஜெபம் பாருங்க. ஆண்டவரே, பிராக்டிக்கலா இருந்திருக்க இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அழகாய் உள்ளவர், அழகு நிறைந்தவர், 16,000களில் சிறந்தவர், மகிமையின் ராஜா, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம். அவரை பார்த்து சொல்றார், சாமி, இயேசு சாமி, உங்களுக்கு பிடிச்சா என்ன சுகமாக்குங்க. லேலுயா, லேலுயா, லேலுயா. உங்களுக்கு என்ன பிடிச்சா சுகமாக்குங்க. சில நேரங்கள்ல நமக்கே நம்ம பிடிக்காதுங்க. நமக்கு பிடிக்காது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அருவருப்பா தெரியும். என்னடா வாழ்க்கை நினைப்போம். ஆனால் இயேசு மனது உருகினாரா? இயேசு மனது உருகி தன் கையை நீட்டி அவனை தொட்டார். இன்றைக்கு கர்த்தர் யார் மேல் மனதுருகிறாரோ அவர்களை அவர் தான் தொடுவார். உங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் தடைகளாக நின்றதோ அவர் மனது உருகி உன்னை தொடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை சற்று கிறிஸ்துவின் அருகே நிறுத்த விரும்புகிறேன். I tell every gospel, நான் சொல்லுகிற எல்லா சுவிசேஷமும் ஒன்றுதான். அதற்கு நாயகன் இயேசு கிறிஸ்துதான். அல்லேலூயா. அவர்தான் அதற்கு ஹீரோ, அதுதான் அவருக்கு தலைவர், அவர்தான் உலக ரட்சகர். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகி அவனை தொட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு அழகான ஒரு வாமையின் கருத்துக்களை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருந்தானா. எருசலேம் என்கிறது பரிசுத்த நகரம். ஒரு அலைய சொல்லுங்களே. தேவாதி தேவன் பிறந்த ஊர். ஒரு அலைய சொல்லுங்களே. தேவனுடைய பர்வதம். ஒரு அலைய சொல்லுங்களே. எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு போகிறான். அவன் போகும் பொழுது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அழகான ட்ரெஸ், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், மகிமை நிறைந்த வஸ்திரத்தோடு கூட போகிறான். அதை பார்த்த கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்று உயிராக விட்டார்கள். ஒரு அலைய சொல்லுங்களேன். கையை உயர் சொல்ல மாட்டீங்களா? அவனை காயப்படுத்தி குற்று உயிராக விட்டார்கள். அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அங்கே அவன் வஸ்திரத்தை கலட்டி கொண்டார்கள். அப்படி கலட்டப்பட்ட பிறகு அவன் எப்படி இருப்பான் என்றால் அசிங்கமாக நிர்வாணமாக கிடக்கிறான். அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். அந்த சமயத்திலே ஒரு லேவியன் அந்த வழியாய் வருகிறான். அல்லேலூயா. ஒரு லேவியன் வருகிறான். ரத்தம் போய்க் கொண்டிருக்கிறது, சாரசாரையாய் போகிறது. அந்த லேவியன் அவனை பார்க்கிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லேவியன் யார் என்று நினைக்கிறீர்கள்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் ஒருவர். அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த லேவியன் அவரை கண்டு பக்கமாய் விலகி போனான். சரி, விலகி போய்விட்டான். அந்த நேரத்தில் அந்த குற்று உயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனுஷன் என்ன நினைப்பான்? ஏதோ ஒருத்தர் வருகிறார், ஏதோ கையில் வைத்துக் கொண்டு வருகிறார், நம்மளை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்று காத்து கொண்டிருந்தான். அவன்
விலகி போனான். அவனுடைய நம்பிக்கை முடிந்தது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு தற்செயலாக ஒரு ஆசாரியனும் வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். ஆசாரியன் வருகிறான். லேவியனுக்கு மேல கொஞ்சம், ஆமென் சொல்லுங்களேன், ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசாரியன் வருகிறான். அவனை கண்டு அவனும் விலகுகிறான். குற்றுயிராய் கிடக்கிறான். ஐயோ, எவனை அடிச்சு போட்டு போயிட்டான், இவனை தொட்டா என்ன வந்துரும், கேசு பிரச்சனை ஏதாவது வந்தா யார் சமாளிக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கண்டு விலகி போனான். முடிஞ்சிச்சு. தீர்மானித்தான். லேவியனும் போயிட்டான், ஆசாரியனும் போயிட்டான், என் உயிர் போக போகிறது என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான். நிறுவனத்தோடு ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது தூரமாக ஒருவர் பிரயாணம் பண்ணி வருகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமாரியன் ஒருவன் தூரமாய் பிரயாணம் பண்ணி வருகிறார். பிரயாணமாய் வருகிறவர் அவனை கண்டார், விலகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தூர பிரயாணமாய் வருகிறார், அவனை காண்கிறார், அவனை விலகவே இல்லை. அவர் ஒன்று செய்தார், அவன் மேல் மனது உருகினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சகோதரா, ஒருவேளை என் அன்பு தாயே, என் அன்பு தங்கச்சி, உன்னை கண்டு, உன் நிலைமைகளை கண்டு ஒருவர் விலகி போகிறார்களா? விலகட்டும். என் அருமையான மகனை, மகளே, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். நான் 8வது மகனாக என் தாய்க்கு பிறந்தேன். இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் என்னை கண்டு விலகி போனார்கள். என் தாய் முதற்கொண்டு கண்டு விலகி போனார்கள். ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், நம்மை கண்டு விலகாத ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கண்டு விலகாத ஒருவர் இருக்கிறார். லேவியன் விலகட்டும், ஆசாரியன் விலகட்டும், ஆனால் சமாரியன் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சமாரியன் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே நான் இழுத்துட்டு கிடக்க ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அப்படியே பார்க்கிறாரு. ஐயோ, நாம் படைச்ச பிள்ளையாயிற்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை என்ன செய்தார் தெரியுமா? உடனே அவனுடைய காயத்தை கட்டும்படியாக திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் ஆண்டவர் என் மேல் இன்றைக்கு மனதுருகுவார், கட்டாய மனதுருகுவார். ஒருவேளை 15 வருடம் 20 வருடம் உன் வாழ்க்கையில் முடிவில்லாமல் இருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகன் அழகேசன் சொல்லும்போது சொன்னான், அப்பா எங்க இடத்துக்கு நீங்க வருவீங்களான்னு கேட்டான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், போன்ல தான் பேசினான். அப்போது ஒரு மீட்டிங் வந்து ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு எங்கேயோ போயிருந்தாங்க நினைக்கிறேன். அப்போ போன்ல என்னோடு கூட பேசும்போது அவனுக்காய் ஜெபிக்க சொன்னான். நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் பேசினார். முடிச்சு வைத்து விட்டேன் போனை. அதன் பிறகு என்னோடு கூட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, எங்க சின்ன சபைக்கு வருவீர்களா? ஆமீன் சொல்லுங்களேன். பைபிள்ல சின்ன சபைன்னு எங்கேயுமே இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா சிறுக விதைக்கிறவன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கடுகள விசுவாசம் இருந்தால் மலைகள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், மலைகளே பெயருமா. கடுகள விசுவாசம் இருந்தா நீ இயேசுவையே பெயர்த்திடலாயா? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிற மலை கண்மலையாக இயேசு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அவன் கிட்டே வந்து
அவனுடைய காயத்தில் எண்ணெயை வார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் மாலை வேளையிலே உன்னோடு கூட பேசுகிறார். நீ விசுவாசிப்பாயானால் உன் கிட்ட அவர் வருவார், உன்மேல் மனது உருகுவார், நம்முடைய கையை உன்மேல் வைப்பார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்றவங்க ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கட்டாயம் வைப்பார். என் அருமையான மகனை மகளே, அவர் மனது உருகிட்டார்னா உலகத்துல அதை விட சிலாக்கி ஒண்ணுமே இல்லைங்க. கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் மனதுருக்கத்தின் தேவன். நான் சொல்லவில்லை. லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. அவர் மனதுருகினாரா? கிட்டே வந்து மனதுருகினாரா? மனதுருகி அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தை வார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மனதுருக்கத்தை பற்றி ஏசாயா இப்படி சொன்னான். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 55:7 வாசித்து பாருங்கள். அவர் மனதுருக்கம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மத்தேயின் புஸ்தகம் 9:36 வாசித்து பாருங்கள். அவர் மனதுருக்கத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க்குவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். அவர் மனதுருக்கத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த வசனங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் இருக்கின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று கவனித்து பாருங்கள். என் அன்பு தெய்வப்படவே, வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதுதான் அதன் மேன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் மத்தேயின் புஸ்தகம், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 20ஆம் அதிகாரம் 36 அவர் மனதுருக்கத்தின் வல்லமை பற்றி அங்கே அழகாக அவர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தொலைந்து போன ஒரு குமாரன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, காணாமல் போன குமாரன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது தூரத்திலே அவன் தகப்பன் அவனை பார்த்து விட்டான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். தூரத்தில் பார்த்தவுடன் அவன் எழுந்து ஓடுகிறான். ஓடி போய் கழுத்தை கட்டிக்கொண்டு மனதுருகி தன் பிள்ளைக்கு முத்தத்தை கொடுத்தவர் ஐயா. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் குமாரன் வருகிறார், தொலைஞ்சு போனையோ புள்ள வருது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நீ தொலைந்து விட்டு வந்திருக்கிறாயோ, இன்றைக்கு நான் உன்னை மனதுருகி உன்னை அனைத்து முத்தம் செய்யட்டும் என்று சொல்லுவார். ஐயா, எனக்கு இருந்த ஒரு ஆறுதலும் என்னை விட்டு போனது என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் 2 நினைவோடு கூட சில நிமிடங்களில் வாழ்வோம். இவ்விதமாய் இது எப்படி முடியும் என்று நினைப்போம். இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவன் எழுந்து தன் தகப்பனை தேடி வந்தான். அவன் தேடி வீட்டுக்கு வருகிறான். திடீரென்று அவன் தகப்பனார் வீட்டில் இருக்கிறார். எழுந்தார். அவரும் மனதுருகினார். அவனை கழுத்தை கட்டி கொண்டார், முத்தம் செய்தார். எம் காணாமல் போன எம் புள்ள திரும்ப வந்துடுச்சு. அல்லேலூயா. அவருடைய மனதுருக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய மனதுருக்கம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நம்மை தூஷித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அந்த குஷ்டரோகி மாலை சித்தமான ஆண்டவரே, ஏன்னா யாரு குஷ்டரோகிட்ட போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. ஒருவேளை உன்னிடத்தில் யாரும் வராமல் இருந்து நீ யோசிக்கலாம். ஆனால் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. சில நினைப்பாங்க, நான் ஆண்டவர் நம்பினேன், ஆண்டவரே என்று யோசிப்பார்கள். இல்லவே இல்லை. அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்திலிருந்து விக்கிரகங்களை தூக்கி எறிந்தார்கள். எறிந்துவிட்டு தேவனை நோக்கி வருத்தப்பட்டார்கள், வருத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேல் வருத்தத்தை அவர் கண்டாரா? தன் ஜனம் வருத்தப்படுகிறதை அவர் பார்த்தாரா? என் பிள்ளைங்க வருத்தப்படுது. அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை கண்டு அவர்கள் மனதுருகினார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்பு மகனே, மகளே, நான் இஸ்ரவேல், ஆனாலும் வருத்தப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலின் வருத்தத்தை அறிந்தாராம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனங்களை வாசிக்க கேட்போமா?
நியாயாதிபதிகள் 10:16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விசுவாச கைத்தட்டு, கைகளை தட்டி தேவனுக்கு, கைகளை தட்டி தேவனுக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதை போன்ற ஒரு கூட்டத்துக்கு நான் பிரசங்கியார அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு பிரபலமான தேவ மனிதர் அழைத்திருந்தார். 3 நாள் கூட்டம். முதலாம் நாள் கூட்டத்திற்கு நான் போய்கொண்டிருக்கும் போது செய்தி வருகிறது, உன்னுடைய சகோதரர் இறந்து விட்டார் என்று. எல்லாரும் திகைத்து போனார்கள். நடு ரோட்டிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, என் சகோதரர் இறந்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். இன்றைக்கும் கூட 85 வயது உள்ள பூரண ஒரு சகோதரி தேவனால் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார்கள். என் மகளுக்கு இருந்தது ஒரு பெரிய ஆறுதல், அதுதான். அவள் இழந்து தவித்தாள். என் அருமையான மகனே, மகளே, என் சகோதரன் இளம் வாலிபன், அவன் இறந்து போய்விட்டான். நான் நடுரோட்டில் காரை ஓரம் கட்டிவிட்டு எல்லார் ஜனங்களும் பார்க்க நான் நடுரோட்டில் அழுதேன். தெய்வக்குமாரனே, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், மரித்தது உன்னுடைய ஒரே ஒரு சகோதரன், நான் உயிரோடு காப்பாற்ற ஆயிரக்கணக்கானோர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக போ என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான மகனே, மகளே, 3 நாள் கூட்டங்களை முடித்து விட்டுத்தான் நான் என் சகோதரனை பார்க்க போனேன். அவர்கள் எடுத்து அடக்கம் செய்த 2 நாளே ஆகிவிட்டது. 3ஆம் நாள் போனேன். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தன் நடுவில் இருந்து விக்கிரங்களை எடுத்துவிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள். தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே, தேவாதி தேவனே, எங்க வருத்தம் உனக்கு தெரியலையா? ஒருவேளை அம்மா, தம்பி, சகோதரா, ஒரு அப்போஸ்தலன் கண்ணீர் வடிக்கிற உன்னுடைய வருத்தத்தை ஒருவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற வருத்தம் இருக்கிறதே, எல்லாரும் 11:28 எல்லாருக்கும் தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொன்னார். நான் இளைப்பாறுதல் தருகிறேன், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். என் அருமையான மகனே, மகளே, அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். உன்னை பார்ப்பார், உன் இருதயத்தில் வரும் கண்ணீரை பார்ப்பார். இங்கு வருகிற கண்ணீரைத்தான் நம்ம பார்க்க முடியும். உள்ளத்தில் ஒரு கண்ணீர் ஓடும், ஐயோ தேவனே, நான் எத்தனை வேதனைப்படுகிறேன் சுவாமி, ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் அப்பா. உன் இருதயத்தின் வருத்தம் அவரை அறிய முடியும். உன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்கள் அவர் அறிவார். எல்லாம் இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அன்பு மனைவி, அன்பு பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், எல்லா விதத்திலும் வேலையாட்கள், எவ்ரிபடி எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் இயேசுவண்டை பேசும்போது சொல்லுவேன், தேவனே, இன்று நான் நம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவர் சொல்லுவார், நான் சொல்வதை போய் சொல், நான் என் மக்களுக்கு சொல்வதை போய் சொல். வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது, இதில் எங்க என்ன இருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு சொல்வதை நான் சொல்லும் பழக்கமுடையவன். 50 வருடங்கள் அவரோடு ஊழியத்தை செய்துட்டேன். 50 ஆண்டு காலங்கள் பல்லாயிரக்கணக்கானோருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கானோருக்கு. ஆனால் நான் சொல்வதெல்லாம் முன்னே ஒண்ணு, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அல்லேலூயா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. கரங்களை கொண்டு வந்திருக்கும் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் வருத்தத்தை அவர் கண்டு அந்நிய தேவர்களை
நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இஸ்ரவேலுடைய வருத்தத்தை பார்க்கிறாரா? இஸ்ரவேல் உள்ளுக்கு அழுகிறத பார்க்கிறார். இஸ்ரவேல் உள்ளே தடுமாறுகிறதை பார்த்து அவர் மனது உருகினாரா? அப்படியே பார்க்கிறார். உள்ளத்துல இந்த நீர் சொட்டு சொட்டா ஊத்துது. உள்ளத்துல சொட்டு சொட்டா ஒரு நீர் ஊத்துது. அந்த தண்ணீர் உனக்குள்ள ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர் தலையை நினைச்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய அப்போஸ்தலனும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுமாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்திலே இன்று கர்த்தர் உன்னால் மனதுருகுவார். Even tonight, இன்று ராத்திரி, இந்த சாயங்கால வேளையிலே நீ எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தையோ, எந்த ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்று வந்தையோ, அதை அவர் இன்றைக்கு செய்யாமல் அனுப்பவே மாட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நேற்று நான் வாகனத்தில் வரும் பொழுது சொன்னார், மகனே, நாளை தினத்தில் சாயங்கால வேளையில் சூரியன் அஸ்தமித்த பொழுது அநேக வியாதிஸ்தர்களை நோயாளிகளின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவர்கள் மனதுரி என் கையை வைத்தது போல எல்லோருமேலும் உன் கையை வை, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை, ஆனா பாருங்க, அவர் மனதுருக்கும் போது எப்படி யோசிப்பாரா? ஆண்டவர் இப்படி யோசித்திருக்கார் பாருங்கள். நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். என்னை நம்பி ஆபிரகாம் வந்தான், ஈசாக்கு என்னை நம்பி வந்தான், யாக்கோபு என்னை நம்பி வந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மனதுருகிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய முப்பிதாக்களின் தேவன் நம்மை நினைவு கூறுவார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமின் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், ஈசாக்கின் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், யாக்கோபின் தேவனை விசுவாசிக்கிறேன். உடன்படிக்கை நினைத்தவரே, மனது உருகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 13:23 சொல்லுகிறது, அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இட்ட உடன்படிக்கையின் ஆணையை நினைவு கூர்ந்து மனதுருகினாரா? நினைவு கூர்ந்து மனதுருகினார். என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு நான் உன்னோடு கூட பேசுகிற இந்த இயேசுவானவர் உங்களை நினைத்தருளுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் திரும்ப உங்களை பார்க்கும் பொழுது பாஸ்டர், உங்களை திரும்ப நான் பார்க்கும் பொழுது உங்கள் வாஞ்சை இருக்கிறது 2 எந்த பிள்ளைக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து எவைகளை கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அவர் நிறைவேற்றாமல் விடமாட்டார். இதை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நிச்சயமாக உனக்கு அதை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Yes, I believe. இயேசு எனக்கு சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அவர் மனதுருகுவார். மனம் உருகாமல் போகவே மாட்டார். என் அருமையான மகனே, மகளே, வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை வாசிப்போமா? நான் சீக்கிரமாய் முடிக்க போகிறேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி big clap. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேலும் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கையை தட்டியா. இன்றைக்கு அவர் பரலோகத்தை விட்டு எழுந்துதான் ஆகணும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, இந்த செய்தி அவரை எழுப்பி நிற்க வைத்து, சாது பார்சாலமன் என்கிற என்னுடைய தாசன் பேசுகிறார், நான் மரம் இறங்கட்டும் என்பார். அவர் எழுந்திருப்பாரா? அவர் எழுந்து மனது உருகுவாரா? அப்படியே உருக்கத்தை கொட்டுவாரா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் நடு ரோட்ல விட்டுட்டு போகும்போது துக்கமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கையை பிடிச்சார்னா எவர் லாஸ்டிங்.
கடைசி வரை, கடைசி வரை உன்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு, நீ எந்த நோக்கத்தோடு வந்து எனக்கு தெரியாது. இயேசு எனக்கு சொன்னார், நான் இன்று உம்முடைய ஜனத்தின் நடுவிலே, இந்த திருப்பூர் பட்டணத்திலே இங்கே இருக்கிற இந்த ஊழியக்காரர் உன் மகன் அழகேசுடைய தேடி வருகிற மக்கள் மத்தியிலே மனது உருகவே. எல்லா ஊழியக்காரன் சொல்றது போல சொல்ல மாட்டேன். அவர் மனது உருகித்தான் தீரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. மனது உருகித்தான் தீர வேண்டும். மனது உருகாமல் போகவே மாட்டார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை விலகாமலும் உடன்படிக்கை இருக்கும் என்று கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்மேல மனதுருகிறவர். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, உன்மேல் மனதுருகிறவர் சொல்லுகிறதாவது, உன்மேல் மனதுருகிறவர், உன்மேலே மனதுருகிறவர், உன்மேல் மனதுருகிறவர் சொல்றார். அம்மா நான் இருக்கிறேன்ப்பா, மகளே ராணி நான் இருக்கிறேன், சகோதரி எஸ்தர் நான் இருக்கிறேன். ராணி நீ கண்ணீர் வடிச்ச கண்ணீருக்கு அவருக்கு தெரியாது நினைக்கிறியா? அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் உன்மேல மனதுருகுவார், உன்மேல மனதுருகுவாரா? உறுதிக்கிட்டே கேட்பாராம், பிதாவே இந்த பிள்ளைக்காக நான் பாடுபட்டு இருக்கிறேன், என் கையின் காயத்தை பாக்குறேங்க என்பார். மனதுருகுவாரா? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடு சொல்லி, என் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், என்னை இன்று ஆசீர்வதிப்பார், என்னை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. மனதுருகிற கர்த்தர் அவர். உன்மேல், உங்கள் ஒவ்வொருவர் மேலும் மனதுருகுவார். நான் அவரை கூப்பிட போகிறேன். மனம் இறங்கித்தான் ஆக வேண்டும். எனக்கு சொன்னவர் அவர் தான் அல்லவா? என் அருகே நிற்கும் அருளாளர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன விளம்புகிறார் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளை மேல் மனதுருகுவேன். இன்றைக்கு அவருடைய சானாதிபதிகள் ஒருவனாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அவர் இன்று மனதுருகித்தான் ஆக வேண்டும். ஹalleluya. உனக்கு ஒரு முடிவை அவர் செஞ்சுதான் ஆக வேண்டும். உனக்கு ஒரு விடுதலை அவர் கொடுத்துதான் ஆக வேண்டும். உன் கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுத்துதான் ஆக வேண்டும். கரங்களை கட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு என்னும் தேவாதி தேவன் மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்துக்கு பெயர், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாயுன் என்னும் ஒரு ஊர். நாயுன் என்னும் ஊருக்கு அவர் போகிறார். வாசல், அந்த ஊர் வாசல்லே சமீபத்து போகிறார். சோ என்ட்ரன்ஸில் நுழைகிறார். நுழையும் பொழுது மோல அடிக்கிற சத்தம் கேட்குது. டண்ட நகர் 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 டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேட்குது. ஒருவன் இறந்து போனவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். யார் உள்ள போகும் பொழுது கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசு உள்ளே வரும்போது மரணம் வெளியே வரும். ஐயா கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. உன்னை வேதனைப்படுத்தின மரணங்கள், உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கெடுத்த துன்பங்கள், இந்த துன்பங்களும் சஞ்சலங்களும் எல்லாம் ஒரு மரணம் தான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அவர் இந்த ஊரின் வாசலுக்கு சமீபத்த பொழுது அடக்கம் செய்யும்படியாக ஒரு ஸ்திரியை உடைய மகனை கொண்டு வருகிறார்கள். அவளுக்கு புருஷன் இல்லை. அதான் கொடுமை. என் அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு என் மகனுடைய மாமியார் மரிச்சிட்டாங்க. 85 வயசு. அவங்களுக்கு மகன் மருமகள்லாம் பேர பிள்ளைகள்லாம் பூட்டி ஆயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா இந்த அம்மாவுடைய பையனுக்கு, இளம் பையன், வாலிபன், என்ன ஆகாதவன், கல்யாணம் ஆகாதவன். இந்த அம்மாவோ ஒரு கையும் விதவை. ஊராரில் வெகு ஜனங்கள் அழுது கொண்டு வருகிறார்கள். என்னன்னு சொல்லி அழுவுறாங்க. ஐயோ பாவம், வாயில கை துணி அழுவுறாங்க. ஐயோ என்ன செய்ய,
இந்த பொண்ணு விதவையா இருக்குது, புருஷன் கூட இல்லையே. இந்த பொண்ணுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் அந்த வாலிபன் தானே, அந்த பையன் தானே என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். இயேசு கிட்டே வர 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 அந்த மகள் அழுது கொண்டே இருக்கிறாள். எப்படி அழுதிருப்பான்னு நினைக்கிறீங்க? புருஷனும் போயிட்டான், தனக்கு இருந்த ஒரு பிள்ளையும் போயிடுச்சு. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போறேன்? என்னை யார் நடத்த போறா? என்னை யார் காப்பாற்ற போறா? ஓ இறைவா, உனக்கு கண் இல்லையா என்று கதறியிருப்பாள். ஆண்டவரே என்று கண்ணீர் வடித்திருப்பாள். சில சமயங்களிலே நமக்கு 50 வயசாகி போச்சு, ஒரு நல்ல வேலை இல்லை, கட்ட துணி இல்லை, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேன்? பல கேள்விகள் நம்முடைய இருதயங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். பல வார்த்தைகள் நம்முடைய இருதயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். என் அருமையான மகனே, மகளே, ஒன்று சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை போல நல்ல இருதயம் உள்ளவர்கள் எவருமே கிடையாது ஐயா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் அவ்வளவு மனதுருக்கத்தின் தேவன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை வாசிக்கலாம். கிட்ட வந்து, நல்ல கவனிங்களே, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் 12 வாசிக்க கேட்போமா? அவர் நாயின் ஊரின் வாசலுக்கு சமீபத்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளை தான், ஒத்த பிள்ளை. சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கிறேன் ஐயா. தாய்க்கு ஒரே பிள்ளை, அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, பாருங்க, நிறைய பேர் பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே குஷ்டரோகியை பார்த்தவர் இந்த அம்மாவை பார்க்கிறாரு. ஐயோ, இந்த அம்மா உண்மையா விசாரிச்சிருப்பார் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நமக்கு யாரும் இல்லையா? அவரை யாரும் நினைச்சிருப்பாங்கல்ல, ஆமாவா இல்லையா? இயேசு உயிர் தெழுந்த போது மரியாள் அவர்கிட்ட போய் நின்னுட்டு அவரை தோட்டக்காரனை எண்ணி, ஐயா, என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டது போனது உண்டானா சொல்லுங்க, வெச்ச இடம் தெரியலன்னு கேட்கிறாங்க. அவரை அந்நியராக இருந்திருந்தால் அவர் போய்கொண்டிருக்கிறாருங்க. என் அருமையானவர்களே, அவர் போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எல்லாம் ஆள்றாங்க, இயேசுவுக்கும் காது இருக்குது இல்ல? ஆமென் சொல்லுங்களேன். இயேசு காது இருக்கிறவங்கள கையை வைத்தோர் இல்லையா சொல்லுங்களேன். கரங்களை தச்சு ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாய் போகல, ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகல, அற்புதம் செய்யாதபடி என் கரம் வல்லமை குறைந்து போகவில்லை என்று சொன்னார். என் அன்பு மகனே, மகளே, ஊராரில் வெகு ஜனங்கள் அழுகிறார்கள். கர்த்தர் அவள் அழுகிறதை கண்டு அவள் மேல் மனது உருகினார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, செத்தவன் பேர்ல மனது உருளுங்க, அதான் மிரக்கல். அவர் அல்லேலூயா சொல்லுங்களே. செத்தவனுக்காக அவர் மனதுருகல. அந்த அம்மா மார்பல் அடிச்சிட்டு, எனக்கு இருந்த ஒரு அடைக்கலம் போயிடுச்சு ஐயோ என்று அழுகிறது. இயேசு அவள் மேல் மனதுருகிறார். அவளை பார்த்து சொன்னார், இயேசு அவள் மேல் மனதுருகினார், அழாதே என்று சொல்லி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. இங்க வாங்கல, அவர் என்ன பண்ணி பண்றீங்க? மனதுருக்கிட்டு சொல்லிட்டு பாரு, அழாதம்மா, அழாதம்மா, நான் இருக்கிறேம்மா. யார் அதை நம்புறது? தெய்வம் பேசுது. சர்வலோகத்தின் ஆண்டவர் சொல்றாரு, அழாத, அழாதம்மா சொல்லிட்டு கிட்ட வந்து கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு.
மனது உருகிட்டா பாடையன்னா பாதாளமே திறக்கும் ஐயா. கரங்களை தட்டி தேவனுக்கு சத்தமாய் முனலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அவர் மனது உருகிவிட்டால் பாதாளமே திறக்கும். பாதாளமே திறக்கும். அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். நல்லா கவனிக்கணும். அவர் மனதுருகி இந்த அம்மாவை அழாதன்னு சொல்றாரு, போய் பாடைய தொடுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 4 பேர் தூக்கின்னு போறான். அவர் எத்த தொட்டாரு? பாடைய தொட்டார். பாடைய தொட்டவர் பணத்தை தொட்டிருக்கலாமா, தொட்டிருக்க கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் அதை தொடன அவசியம் இல்லையா, ஏன்னா அவருடைய வாயிலிருந்து வருகிறது ஜீவ வார்த்தையாமே. ஹalleluya. நம்மள என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம் பாஸ்டர்? அடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லீங்களா? அவர் அவன்கிட்ட பேசுறாருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்றைக்கு மனது இருக்கிற உன்னோடு பேசுவார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்நாளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ சகோதரரே, இந்த செய்தி உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், வாலிபனே எழுந்து என்றார். ஆமென் சொல்லுங்களே. ஒரு மிரக்கல் பாருங்க. அவர் பாடைய தொட்டார், சுமந்தவங்க நின்னுட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் நின்று அவருக்கு மத்தியில் அற்புதத்தை பெற போறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. ஒரு நிமிடத்தில் நான் உங்களை நிக்க வைக்க போறேன். நின்னுட்டா மட்டும் போதுங்க. அவர் உங்கள் மேல் மனதுருகுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நீங்க நின்னுட்டா போதும். ஆண்டவரே நான் நிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வெள்ளை தாடிக்கார பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவருக்கு கருப்பு தாடி இருந்துன்னு ஒரு பாஸ்டர் சாட்சி கொடுத்தாரு. எங்க ஐயாவை அந்த காலத்துல பார்த்தேன். கருப்பு தாடி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அன்னை விட இன்னைக்கு தான் நல்லா இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா தாடி தான் வெள்ளையா போச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கருப்பு தாடியில் இருக்கிற மகிமை வேறு, வெள்ளை தாடியில் இருக்கிற மகிமை வேறு. கருப்பு தாடி மகிமைன்னு எழுதி இருக்கிற, வெள்ளை முடிக்கு தான் எழுதியிருக்கிற ஆண்டவரு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நரை முடி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு உற்சாகமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் சொல்லும் இந்த இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவளுக்கு கொடுத்தார். நீ அழாதேம்மா, நீ அழாத, நான் வந்துட்டேன். இல்ல, நான் யாருன்னு உனக்கு தெரியல இல்லம்மா. இப்ப தெரியாம இருக்கட்டும். உன் புள்ள எழுந்திருப்பான் பாரு, அப்ப தெரியும் பாரு நான் யாருன்னு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வல்லத்த கைகளை தட்டி அப்ப தெரியும் என் மனதுருக்கம் என்னன்னு, என் மனதுருக்கத்தின் வல்லமை என்னதென்று அன்றைக்கு அப்பவே உனக்கு தெரியும்.